ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான டீ டைம் ஸ்நாக் உப்பு பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே அரை டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உப்பு பிஸ்கெட்டாக இருந்தாலும் நம்ம சர்க்கரை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நான் 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். உருக்காமல் அப்படியே நம்ம சேர்க்கணும். வெண்ணெய் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 50 கிராம் வெண்ணெய், இது 1/4 கப், அப்படி இல்லைனா 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். இப்போது 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், அந்த இது கூடவே 1 பச்சை மிளகாய், அதை நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி. கூடவே ஒரு கை நிறையா ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குனா மல்லி இலை சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி நல்லா 1 நிமிஷம் போல் பீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம கோதுமை மாவுலேயும் சேர்க்கலாம். 1 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு, இது 125 கிராம். கூடவே 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சோடா உப்பு, பேக்கிங் சோடா, கிட்டத்தட்ட 1/4 டீஸ்பூன் தான், அதை விட கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சோடா உப்பு எல்லா பக்கமும் சமமாக போகும். இப்போது கை வச்சு லைட்டாக நம்ம ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா பால் சேர்க்கலாம். நான் 4 டீஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் கூட 1 டீஸ்பூன். ரொம்ப பால் சேர்த்துடக்கூடாது. எல்லாமே சேர்ந்து வர்றதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா எல்லாமே சேர்ந்து வந்தாலே போதும். நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பிசையாக ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் எல்லாமே சேர்ந்து வந்தால் போதும். கொஞ்சம் இந்த மாதிரி க்ரம்பிளியாக கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். ஒருவேளை இப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப பால் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம விரிச்சிடலாம். கீழே கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை, அதனால ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருக்கேன். விரிச்சாச்சு. இப்போ ஏதாவது ஒரு மூடியோட பின்னாடி பக்கத்தை வச்சுட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேட்சை நான் பேக் பண்ண போகிறேன். அவனில் வைக்கிறதுக்கு 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இந்த சைஸ் பிஸ்கெட் பேக் ஆகிறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். எனக்கு சரியாக 12 நிமிஷம் ஆகியிருக்கு. அந்த ஓரங்கள் கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அழகாக உடைக்க வரும். உடைச்சி காமிக்கிறேன். ரொம்ப அழகாக நல்ல ஃப்ளேக்கியாக வந்திருக்கு. மீதி இருக்கிறத நான் குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி அழகாக விரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணுறதுனால ஓகே. இல்லைனா இந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கூட நம்ம பிஸ்கெட் மாதிரி கூட நம்ம கட் பண்ணலாம். நம்மளோட விருப்பம்தான். இதை ஒரு இட்லி பாத்திரம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் மேலே பட்டர் பேப்பரோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. பிஸ்கெட்டை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேனை ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன், அதனால கீழே நான் உப்பு சேர்க்கலை. ஒருவேளை ரொம்ப மெல்லிசான பாத்திரம் எடுத்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மிதமான சூடில் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது மிதமான சூடில் 15லேருந்து 17 நிமிஷம் போல் ஆகும். எனக்கு சரியாக 17 நிமிஷம் ஆகியிருக்கு. கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஓரங்கள்லாம் கரெக்டாக வந்திருக்கு.
இதுவும் ஆறுனதுக்கப்புறமா உடைச்சோம் அப்படின்னா அழகாக கிறிஸ்பியாக வரும். டடா, நம்மளோட டீயும் மசாலா பிஸ்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த சீரகத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரியுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.